பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா ஹை பிரைஸ்ட் என்று அர்த்தம். இயேசுவே குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கி என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, அவன் தான் உன்னை நீ சுகமாகிட்ட அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லுகிறவன், ஜனத்துடைய பாவத்துக்காக பரிகாரம் பண்ணுகிறவன் இந்த ஆசாரியன், இஸ்ரவேலர்களுடைய நாமங்களை சுமக்கிறவன் இந்த ஆசாரியன். பிரதான ஆசாரியனே பிரமாணம் என்ன தெரியுமாடா? ஐயா உங்க பிரமாணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க வஸ்திரத்தை கிழிக்கவே கூடாது. இயேசு இப்ப சொல்லி இயேசுவை விசாரிக்கிறதான நேரத்தில் நீர் தேவனுடைய குமாரன் கேட்ட, ஆமாப்பா நான் தான் தேவனுடைய குமாரன், நான் மேகங்கள் மேல வருவேன்னு சொன்னதும் இவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். இந்த வஸ்திரத்திலேயே மகிமை இருந்துச்சு, இந்த வஸ்திரத்திலேயே அலங்காரம் இருந்துச்சு, இந்த வஸ்திரத்தை பார்த்தாலே இவன் பரிசுத்தவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டான். இந்த வஸ்திரத்தை குடும்பத்தில் மரணம் வந்தா கூட நீ கிழிக்க கூடாதப்பான்னு சொல்லி அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தார். இப்போ பிரதான ஆசாரியன் அந்த வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சதுனால அவனுடைய பிரதான ஆசாரியன் என்கிற பட்டமும் கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் கிழிக்கப்படாததுனால மெல்கிசதேக்கை போல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக நமக்காக மாறிவிட்டார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம்.